மாவட்ட அளவிலும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், மாநில அளவிலும் வாங்கியிருக்கேன். இன்னும் எனக்கு சரியாக ஸ்பான்சர்ஷிப் கிடச்சா இந்தியா அளவில் வாங்குவேன். ஆனால் அப்போலாம் கபடி சிலம்பம் தான் ஃபேமஸாக இருக்கும். இது இந்த கலையை வந்து கால் போக்கில் அழிந்து கொண்டு வருது. ஏன்னா கிரிக்கெட்டுங்கிற முகத்தில் வந்து கோயிலாம்பாள் சிலம்பம் அகாடமி காட்டுமன்னார் கோயில். இந்த சிலம்பம் கிளாஸ் வந்து 2000 தோன்றியது. சிலம்பம் என்பது ஒரு தற்காப்பு கலை. சிலம்பம் என்பது தடியடின்னு சொல்லுவாங்க. இந்த தடியடி வந்து தமிழர் பாரம்பரியான விளையாட்டு சிலம்பம் விளையாட்டு. இந்த சிலம்பம் விளையாட்டில் ஒரு பாகம் தான் கதம்பம். கதம்பம் என்பது இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தான் கதம்பம். அனைத்து விளையாட்டுகளும் சேர்ந்து ஒரு நிலையில் ஒன்று கூடி விளையாடுவது தான் கதம்பம் விளையாட்டு. இந்த கதம்பத்தில் வந்து பல வகை இருக்குது. மாங்கனம், குறவஞ்சி, கல்குத்து, மடுகுத்து, இன்னும் பல வகை இதுக்கு பேர் உண்டு. அதுவும் நடுவீச்சு, பட்டவீச்சு, வறுமக்கலைன்னு இதில் ஒன்று எடுக்கலாம். 64 கலையிலே இது சிலம்பங்கலை ஒரு கலை. இது முதல்ல எங்கே தோணுனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தச்சநல்லூரில், திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர்லேருந்து அகத்தியர் முனிவரால் இந்த சிலம்பம் உருவாக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சிலம்பம் கதம்பம் என்கிற குடும்பத்திலிருந்து இந்த சிலம்பத்தை 2000 வந்து சிலம்பம் பள்ளி கல்லூரியில் வந்து சிலம்பத்தை உருவாக்கணும்னு பல கோரிக்கைகளை வச்சு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். அதுவும் டிபிஐ வளாகத்தில். அதுபோல் இப்பயும் சிலம்பத்தை சேர்த்து 2 வருஷமாக ஆகுது. பள்ளி கல்லூரி துறை மூலமாக 2 வருஷமாக இந்த சிலம்பத்தை சேர்த்துருக்காங்க. இந்த சிலம்பத்தில் சேர்த்து மாணவர்களுக்கு சிலம்ப ஆசிரியர்கள் இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்திலும் போடவில்லை. இது தமிழக அரசு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
இந்த 2 வருஷத்தில் நம்ம சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நம்ம மாணவர்கள் சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவில் 15 பேரும் மாநில அளவில் 2 பேரும் தகுதி பெற்றுள்ளார்கள். இந்த வருடம் முகன் ரோஹித் 2 பேரும் மாநில அளவில் போய் தகுதி 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த கோயிலாம்பாள் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழரின் பாரம்பரிய கலைன்னா அப்போல்லாம் கபடி சிலம்பம் தான் ஃபேமஸாக இருக்கும். இது இந்த கலையை கால் போக்கில் அழிந்து கொண்டு வருது. ஏன்னா கிரிக்கெட்டுங்கிற முகத்தில் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டை பற்றி நான் குறை சொல்ல, அனைத்து விளையாட்டும் நமக்கு தேவை தான். இருந்த போதிலும் இந்த சிலம்பம் ஒரு தற்காப்பு கலை, அதுவும் மெயினாக பெண்களுக்கான ஒரு தற்காப்பு கலை. ஒரு எதிரியை வெல்லக்கூடியது, ஒரு எதிரிட்டேருந்து நம்ம பாதுகாத்து கொள்வது, அதுக்காக இந்த தற்காப்பு கலை. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் போர்க்காலத்தில் இந்த சிலம்பத்தை பயன்படுத்தி போரை வென்றார். படைய எதிரிட்டிருந்து ஆங்கிலத்திலிருந்து மீட்டெடுத்தார். அதேபோல் வேலு நாச்சியார் அம்மையார் அவங்களும் இந்த சிலம்ப கலையை சிலம்பத்து மூலிமா தான், வாழ்வீச்சு மூலிமா தான் மதுரையை மீட்டெடுத்தாங்க, சிவகங்கை. அதுபோல் நம்மளும் இந்த சிலம்பத்தை, இந்த கலையை அழிஞ்சு வராமல் மேலும் இந்த சிலம்பத்தை பாதுகாத்து நல்ல முறையில் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இந்த மேலும் சிலம்பத்தை கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த சிலம்பம் மேலே வளர்கிறதுக்கு பேர் ரோஹித். நான் பருவராஜ குருகுலம் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரேன். கோகிலாம்பாள் சிலம்பம் பயிற்சி பள்ளி கற்றுக்கிறேன். எங்கள்
மாஸ்டர் நாராயணசாமி தான் கற்றுத்தராங்க. வந்து மாவனியில் லெவலில் இவ்வளோ ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாஸ்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்கள் மாஸ்டருக்கு நன்றி. நான் மாவட்ட அளவிலையும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், மாநில அளவிலும் வாங்கியிருக்கேன். இன்னும் எனக்கு சரியாக ஸ்பான்சர்ஷிப் கிடச்சா இந்தியா அளவில் வாங்குவேன். நான் வந்து இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், நிறையா மேட்சுக்கெலாம் போயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் எங்கள் மாஸ்டர் தான் காரணம். எனக்கு எங்கள் மாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா. நான் எங்கே மேட்சுக்கு போனாலும் அவங்க என் கூட தான் வருவாங்க. நான் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கினதுக்கு எங்கள் அம்மாவும் காரணம் உண்டு. இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு நன்றி சொல்கிறேன். மாணவர்களை நீங்கள் இன்னும் நல்ல முறையில் கற்றுக்கிட்டு இன்னும் மேலே நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து இந்த சிலம்பத்தை வளர வைக்கணும். வாழ்க சிலம்பம், வளர்க சிலம்பம் என்று நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தட்ட மாட்டேன் கையை